ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய காஷ்மீர் ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் vlog 6. ஸோ இந்த 6 vlogோட இந்த காஷ்மீர் ட்ரிப்பு இதுவும் முடியுதுங்க. இதோட இந்த vlogவை நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அடுத்து ஏதாவது ட்ரிப் போனால் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் குக்கிங் வீடியோஸை நீங்கள் இந்த சேனலில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. April 24 அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் நார்மலாக பிளான் பண்ணி என்ன ட்ரிப்பு போனோமோ அந்த பிளானை கரெக்டாக ஒவ்வொரு ஏரியாவாக சுற்றி பார்த்துட்டு முடிச்சுட்டு ஹாப்பியாக அங்கேருந்து திரும்பியாச்சு. ஸோ 20th ஸ்ரீநகர் அந்த டூலிப் கார்டன்லேருந்து லோக்கல் ஸ்ரீநகர் சைட் சீயிங் முடிச்சிட்டோம். 21 பகல்காம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். 22 ஏப்ரல் சோன்மார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். 23 ஏப்ரல் அன்றைக்கி பகல்காம் அட்டாக் 22 நடந்ததுனால கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. அதனால் சிகாரா ரைடு முடிச்சிட்டோம். குல்மார்க் போக வேண்டிய நாங்கள் குல்மார்கை கட் பண்ணிவிட்டு லோக்கலில் ஸ்ரீநகரில் ஷிகாரா ரைடு முடிச்சிருப்போம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு vlog-ஆக வீட்டிலேருந்து கிளம்பி பேக்கிங்லேருந்து ஏர்போர்ட் பற்றின டீட்டெயில்ஸும் ஸ்ரீநகர் பற்றின டீட்டெயில்ஸும் சோன்மார்க் பகல்காம்னு சொல்லி எல்லா ஏரியாவுடைய தேவையான அடுத்து ஒரு ட்ரிப் காஷ்மீர் பிளான் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னுடைய vlog 1, 2, 3, 4, 5 சொல்லி கண்டினியூஸாக யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு மெயினானு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் நாங்கள் வரும்போது நாங்கள் ஏர்போர்ட்டில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றது தான் இதில் மெயினாக இருக்கும். ஸோ இந்த ஸ்னோ லைட் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஸ்ரீநகரில் தங்கியிருந்த ஹோட்டலோட நேம். அந்த ஹோட்டலில் தேவையானதெல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பாய் சொல்லிவிட்டு வந்துட்டோம். அந்த ஹோட்டல் ஓனர் பார்த்திங்கன்னா வண்டி வரைக்கும் பாய் சொல்லிவிட்டு நீங்கள் என் ஃபேமிலி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ மரியாதையாக எங்களை அன்போடு அனுப்பி வச்சாருங்க. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். உண்மையாக வரலாம் மறக்கவே முடியாது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்கேருந்து கிளம்பி ஒரு 10:30 to 11 நாங்கள் கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறது ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு பக்கம்தான். ஒரு அரை மணி நேரத்தில் ரீச் பண்ணலாம். ஆனால் செக்கிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஸ்ரீநகர் ஏர்போர்ட் மிலிட்ரி ஏர்போர்ட்டுன்றனால செக்கிங் ப்ராசஸ் அதிகம். ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற செக்கிங் விட ஏர்போர்ட்டுக்கு வெளியில் தான் செக்கிங் இங்கே அதிகம். அதனால் எப்பயுமே கொஞ்சம் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் போகணும். ஆனால் இப்போ இந்த April 22 நடந்த பகல்காம் அட்டாக்னால இன்னுமே டைட் ஆகிடுச்சின்னு சொன்னதுனால நாங்கள் சீக்கிரம் கிளம்புனோம். எல்லா ப்ராசஸ் நார்மலாக தான் இருந்துச்சு. என்ன கேட்டால் ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை. பட் ஒரு த்ரீ ஸ்டெப்பில் செக்யூரிட்டி செக்கிங் இருந்துச்சு. அதாவது ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டர் பிஃபோராகவே ஏர்போர்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் முன்னாடியே நம்மளுடைய வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி வெஹிக்கிலேருந்து எல்லா லக்கேஜஸையும் கீழே இறக்கி நம்ம ப்ராசஸ் பண்ணி அவங்க எல்லா லக்கேஜையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் நம்ம வெஹிக்கிள்குள்ளே ஏற்றி எல்லா லக்கேஜையும் ஏற்றிட்டு அந்த 2 கிலோமீட்டர்லேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கேட் வரைக்கும் நம்மளை ஒவ்வொரு செக்கிங்கும் முடிச்சு தான் அனுப்புகிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செக்கிங் எப்படி இருக்குன்னா, லக்கேஜஸ்லாம் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே எல்லா செக்கிங் முடிச்சுட்டு அகெயின் தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு மறுபடியும் எல்லா செக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ இது மெயினான விஷயம். டூர் போகிறவங்க இது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏர்லியராக நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே ரீச் ஆகுனா இதில் ஒரு பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம வேலைகளை முடிச்சுட்டு உள்ளே போகலாம். ப்ராசஸ் ஒரு பேக்கையும் ஏற்ற இறக்க அந்த வேலைகளை சொல்கிறேன், முடிச்சுட்டு போகலாம். ஸோ அந்த த்ரூ அவுட் ஜேர்னி தான் இந்த ட்ராவல் ஃபுல்லாக நான் ஒன்றா என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் சொல்லியிருப்பேன். அந்த அட்டாக் நடந்த செகண்ட் டே ஸ்ரீநகர் இந்த மாதிரி ஒரு நார்மல் டேவாக தான் ரன்னிங்கில் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுனால, இந்த பகல்காம் அட்டாக்ன்றது ஒரு விஷயம் நடந்ததுனால அன்றைக்கி டே நியூஸ்லலாம் ரொம்ப ஃப்ளாஷ் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா, டூரிஸ்ட் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்றது. அது ஒரு வேதனையான விஷயமா இருந்தாலும் அன்றைக்கி டே ஸ்ரீநகர் எப்படி இருந்ததுன்றதுனால அந்த த்ரோ அவுட் அந்த ரோடெல்லாம் நான் கண்டினியூஸாக வீடியோ எடுத்திருந்தேன். இந்த வீடியோ எடுத்ததுக்கான ரீசன் அதுதான். ஸோ இங்கே ஒரு நார்மல் டே மாதிரி எல்லாம் செக்யூரிட்டி கொடுத்து சேஃபாக வச்சுருந்தாங்க. மக்கள் பாதுகாப்பாக இருக்கணுன்ற ரீசனுக்காக அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே உங்களுக்கு வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் ஸ்ரீநகர் ஏர்போர்ட் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டோம். எல்லா வழிநெடுகளும் பார்த்திங்கன்னா அந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே சோல்ஜர்ஸ் நின்றுட்டே இருக்காங்க இல்லையா. இது ஃபஸ்ட் கேட்டு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு செய்திலையும் நின்று ப்ராசஸ் முடிச்சுட்டு ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நார்மலாக நம்ம எல்லா ஏர்போர்ட்லேயும் எப்படி போய் உள்ளே ஃபஸ்ட் என்ட்ராவும் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பெரிய பெரிய லக்கேஜ் சூட்கேஸ் இதெல்லாம் செக்இன்க்கு அனுப்பிச்சிட்டு, அதாவது கார்கோவுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜை கொண்டு போய்
செக்கிங் முடிச்சுட்டு நம்மளுடைய வெயிட்டிங் ஏரியாவில் போய் வெயிட் பண்ணணும். இது நார்மலாக ஒரு ஏர்போர்ட்டில் நடக்கக்கூடிய காமனான ஒரு ப்ரொசீஜர். ஃபஸ்ட் டைம் ஒரு ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதுதான் பேசிக்கு. ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களுடைய ஆதார் கார்டு, நீங்கள் எந்த ஃப்ளைட்டுக்கு எந்த ஏரியாவுக்கு போகிறீங்களோ அந்த டிக்கெட், மெயினாக அந்த நம்ம ஆன்லைனில் எடுத்துருப்போம் அதனுடைய ஜெராக்ஸ், அந்த டிக்கெட் ஷீட், அந்த ஜெராக்ஸ் ஷீட்டை கொண்டு போய் செல்ஃப் போர்டிங் பாஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது எப்படின்றது அடுத்து வர வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வீடியோட கண்டினியூஷனில் பார்ப்பீங்க. ஸோ எங்கள் டிரைவர் வந்து எங்களை சேஃபாக இறக்கி விட்டுட்டு எங்களுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ஹாப்பி ஃபேஸாக அவருமே அடுத்த முறை எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இந்த கலவர பூமியிலையும் இந்த நாய் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக தூங்கிட்டு இருந்துச்சா, ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த டாக் தூங்குறதை கவர் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் செல்ஃப் செக்கிங் போர்டிங் பாஸ் எடுக்கிறதுங்க. இந்த மிஷினில் நம்ம ஃப்ளைட்டோட பிஎன்ஆர் வந்து போட்டோன்னா, நம்பர் கொடுத்தோன்னா அது வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி இந்த டிக்கெட்ஸை கொடுத்துரும். அதில் டிக்கெட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சீட் நம்பர், நம்ம அடுத்து எந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்க போகிறோம், நம்மளுடைய பேர், அதுக்கப்புறம் எந்த ஜோனுக்கு போகணும், எந்த கேட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ரீநகர் ஏர்போர்ட் ஒரு சின்ன ஏர்போர்ட் தான். அங்கே வந்து நார்மலாக கேட் நம்பர்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இதே டெல்லி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட் இருக்கும். கேட் 1, கேட் 2ன்னு சொல்லி 60, 17 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த எந்த கேட் அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே தான். நாங்கள் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு எங்களுக்கு ஸ்ரீநகர்லேருந்து டெல்லி டு சென்னை, டெல்லியில் 2 hours லேயர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ என்னாச்சுன்னா நாங்கள் வந்து ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேயே 2 ஃப்ளைட்டுக்கான டிக்கெட்டு போர்டிங் பாஸும் எடுத்துட்டோம். போர்டிங் பாஸ்லாம் முடித்தோடனே அந்த செக்கிங் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செக் பண்ணி ஃப்ளைட்டுக்குள்ளே நம்மளை ஏற்றுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் வாங்கி QR கோடை ஸ்கேன் பண்ணி அந்த செக்கிங் ப்ராசஸ் முடிச்சுடுவாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்தாச்சு. நமக்கு ஃப்ளைட்டுக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு அது எப்படி பறக்குது, அது எப்படி ஓடுதுன்றது அந்த விண்டோ வழியாக எட்டி பார்க்குற ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்களுமே அதை தான் பண்ணோம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் போயிருந்தோம். ஆனால் ஒவ்வொரு டைம் போகும்போதுமே ஒவ்வொரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துருந்துச்சு. இது நான் 3rd டைம் இது ஃப்ளைட்டில் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஒரு 10 years பிஃபோர் ஒரு டைம் போயிருந்தேன், லாஸ்ட் இயர் ஒன் டைம் போயிருந்தேன். ஸோ இப்போ இது என்னுடைய 3rd எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்ரீநகர் டு டெல்லி, டெல்லி டு சென்னை. இப்போ நாங்கள் ஸ்ரீநகர் டு டெல்லி ஃப்ளைட்டில் இருக்கோம். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 45 minutes to 1 hour தான் ஃப்ளையிங் டைம் வந்து ஸ்ரீநகர் டு டெல்லி. எல்லாமே நீட் அண்ட் சேஃபாக முடிச்சாச்சு. ப்ராசஸ் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணோம்னா எல்லாமே வந்து நார்மலாக போயிட்டே தான் இருக்குங்க. ரொம்ப ஹெவிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம பார்க்க வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எல்லாமே கொஞ்சம் புதுமையாக இருக்கும். அடுத்தடுத்து அது ஈஸியாகிடும். அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம கரெக்டாக எல்லாமே கையில் வச்சுட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஃபஸ்ட் என்ட்ரு ஆகும்போது ஆதார் கார்டும் டிக்கெட்டும் வேணும். அதுக்கப்புறமா போய் நம்மளுடைய லக்கேஜெல்லாம் செக்இனில் போட்டோம்னா கார்கோக்கு போயிடும். நம்ம இதோட சென்னை ஏர்போர்ட்டில் அதை பிக் பண்ணிக்கலாம். டெல்லி ஏர்போர்ட்டில் எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்னாலும் நாங்கள் டெல்லி ஏர்போர்ட்டில் போய் கார்கோக்கு அனுப்பின அந்த லக்கேஜெல்லாம் நாங்கள் வந்து பிக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கனெக்டிங் ஃப்ளைட் போகிற எல்லாருக்குமே இதே ப்ராசஸ் தான். கண்டிப்பாக இதே நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டேரெக்டாக சென்னையில் எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய கையில் இருக்க ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் அதுக்கு நம்ம வழக்கமாக க்யூவில் நின்று ஒரு ட்ரே கொடுப்பாங்க. நம்ம பேக்கில் இருக்க எல்லா திங்ஸையும் பேக்கோடு எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த பேக்குக்கும் ஒரு ட்ரே கொடுப்பாங்க. அதிலே வச்சிட்டோம்னா அதையுமே அவங்க அந்த செக்கிங்கில் பெல்ட்டில் விட்டு மானிட்டர் பண்ணி ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி வெளியில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஹேண்ட் லக்கேஜில் என்ன கொண்டு போகலாம்? பவர் பேங்காக இருக்கட்டும், சார்ஜராக இருக்கட்டும், நம்மளுடைய மெடிசன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் கண்டிப்பாக ஹேண்ட் லக்கேஜில் தான் இருக்கணும். அதாவது கேபின் லக்கேஜில் தான் நம்ம வச்சுட்டு போகணும். கார்கோவுக்கு போகிறதுல வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸோ ஷார்ப் ஆப்ஜெக்டோ ஸ்ப்ரேடு பர்ஃப்யூம்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலௌடு கிடையாதுங்க. ஸோ அங்கேயே எல்லாமே சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஏர்போர்ட்குள்ளே தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கும். ஒரு பேக்கோட டைமென்ஷன் என்னவாக இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் பண்ணுறவங்களுக்காக நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதெல்லாமே நம்ம போக போக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. யாருக்காவது எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன். ஸோ இது நாங்கள் ஹாப்பியாக முடிச்சுட்டு வரதுனால இது எல்லாமே நம்ம வந்து வீடியோ பண்ணி வச்சுக்கிட்டா ஃப்யூச்சரில் இது ஒரு ஹாப்பி மெமரி மூமெண்ட்டாக இருக்குன்றதுனால தான் இந்த வீடியோஸை நான் கோத்ரூ அப்படியே கண்டினியூஸாக எடுத்துகிட்டே வரேன். இந்த வீடியோ ரன்னிங்லேயே இருக்கும். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோக்கும் நான் சொல்கிற விஷயங்களுக்கும் ஓரளவுக்கு தான் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா டெல்லி ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். அங்கேருந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஃப்ளைட் நிற்கிறது, விஸ்தாரா ஃப்ளைட் அதெல்லாம் காமிச்சேன் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பஸ்ஸில் அந்த ஸ்ரீநகர் ஃப்ளைட்லேருந்து இறங்கி ஒரு மினி பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து டெல்லி ஏர்போர்ட்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க.
இப்போ டெல்லி ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி வந்ததுக்கப்புறமா இங்கேயுமே ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் இதை பார்த்தீங்களா டொமஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நாங்கள் உள்ளே போயிட்டே இருப்போம். அகெயின் இங்கேயுமே செக்கிங் பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே. ஆல்ரெடி ஸ்ரீநகர் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துருக்கும். இன்பிட்வீனில் நாங்கள் எங்கேயும் போகல. இருந்தாலுமே இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. இந்த பார்த்தீங்களா இந்த ட்ரே தான் நான் சொன்னது. பவர் பேங்க்கு, சார்ஜரு, வாட்ச், பெல்ட்டு எல்லாம், கேமரா எல்லாமே நீங்கள் அதில் வச்சு தான் ஆகணும். இன்க்ளூடிங் பேக் முதற்கும் நம்ம எம்டி ஹேண்டாக போனால் நம்மளையும் பர்சனல் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு இடத்துல லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக பிரித்து செக் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக்கில் எல்லாம் எடுத்து மறுபடியும் இன்செர்ட் பண்ணிவிட்டு டெல்லி ஏர்போர்ட்டில் வாக் பண்ணி போக வேண்டியதான். எங்களுடைய கேட் வந்து 42 ஏதோ சம்திங் இருந்துச்சு. ஸோ அந்த கேட்டோட எங்கே வந்து அது கேட் பண்ணியிருக்காங்களோ அதை நோக்கி நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோங்க. டெல்லி ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஏர்போர்ட். நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, கேட் 27 to 36, 37 to 62 கேட்டு. ஸோ எந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகணுன்றதை ஏரோ மார்க் போட்டு டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம போய்க்கலாம். நம்ம டிக்கெட்டில் நம்ம ஃப்ளைட்டோட நம்பர், நம்ம பேர், அது எந்த ஜோனில் போய் நிற்கணும், ஸோ இது மாதிரி எல்லா டீட்டெயில்ட்டுமே நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டில் இருக்கும். நம்ம போர்டிங் பாஸ்ன்றது ஃப்ளைட் டிக்கெட் தான் நம்ம போர்டிங் பாஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போகலாம். இங்கே இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, ஏர்போர்ட்டுக்குள்ளேயே என் பாப்பா விளையாடிட்டு இருக்கா பாருங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கே சொன்னேன் பார்த்தீங்களா, 2 hours லேயர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் வந்திருந்தோம் இல்லையா, ஸ்ரீநகர்லேருந்து டெல்லியில் வந்து 2 மணி நேரம் டெல்லி ஏர்போர்ட்டில் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சென்னை ஃப்ளைட் ஏறணும். அந்த 2 மணி நேரத்தில் 1/2 hour to 45 minutes செக்கிங்க்கு முடிஞ்சு. ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 1.25 மணி நேரத்தை வந்து குழந்தைங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த 2 மணி நேரம்னு கிடையாது, ஒரு நேரங்கள் 5 மணி நேரம் இருக்கலாம் உங்களுடைய கனெக்டிங் ஃப்ளைட்டோட டைமு. உங்களுடைய லே ஓவர் வந்து இங்கே 5 மணி நேரம் தங்குற சூழ்நிலைலாம் வரும்போது கையில் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை வச்சுருக்கவங்க ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெண்டிங் மிஷினில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், பசிக்குது ஸ்நாக்ஸ் வேணும், எல்லாமே இங்கே இருக்கும். A to Z ஃபுட்லேருந்து எல்லா ஐட்டமும் கிடைக்கும். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுனாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். தண்ணி பாட்டில், கூல்ட்ரிங்க்ஸு, ரேப் ஐட்டம், சாண்ட்விட்ஜு, பர்கரு, பீஸா, காஃபி எல்லாமே கிடைக்கும். ஏர்போர்ட்டில் நீங்கள் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த ஃப்ளைட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தவொடனே ஏற வேண்டியதான். எங்களுக்குமே சென்னை ஃப்ளைட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஏறிட்டோம். எனக்கு ஃப்ரண்ட் சீட்டுன்றனால அங்கே பார்த்திங்கன்னா பைலட்டோட அந்த வீடியோ என்னால் எடுக்க முடிச்சு. அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. ஸோ முடிச்சுட்டு இப்போ இது சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கியாச்சு. எங்களுக்கு என்ன டைமிங் கொடுத்துருந்தாங்களோ அதே டைமுக்கு கரெக்டாக வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. சென்னை ஏர்போர்ட் டு வெளியில் வந்து நாங்கள் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்ரீநகரில் ஏற்றின அந்த லக்கேஜ், கார்கோ லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 11:30 ஆகிடுச்சு. எங்களுக்கு மார்னிங் 5 தான் எங்கள் தேனிக்கான வந்தே பாரத் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் தேனி போகிறதுக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நைட் ஃபுல்லாக நாங்கள் சென்னை ஏர்போர்ட்லேயே தங்கிட்டோம். ரொம்பவே செக்யூர்டாக ஃபுல்லாக வந்து ஏர்போர்ட் எப்பயுமே செக்யூரிட்டியாக தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ நீட்டாக நாங்கள் அப்படியே இருக்கிற அந்த ஒரு 5 மணி நேரத்தை வேறு எங்கேயும் வெளியில் போய் ஸ்டே பண்ணாமல் அதுக்குள்ளேயே தங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குமா, அங்கேருந்து பக்கத்தில் ஓலா புக் பண்ணியிருந்தோம் எக்மோருக்கு. எக்மோரில் எங்களுக்கு வந்தே பாரத் ட்ரெயின். ஸோ அதில் போயிட்டு வந்தே பாரத் ட்ரெயின் 5 மணிக்கு கரெக்டாக பிடிச்சி தேனியை போய் ரீச் பண்ணியாச்சு. மார்னிங் நாங்கள் அந்த போன இன்பிட்வீன் என்னால் எடுக்க முடிஞ்ச வீடியோ டைமிங் தான் இது எல்லாமே. மார்னிங் வந்து சென்னை ஏர்போர்ட் எவ்வளோ பரபரப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ நான் கரெக்டாக ஏர்லி மார்னிங் ஒரு 3:30 அந்த ரேஞ்சில் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். அந்த டைமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பரபரப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு ஒரு 3:30 மணி நாங்கள் இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 3:30 மணிக்கு கிளம்பிட்டு எக்மோருக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, எக்மோரில் போயிட்டு வந்தே பாரத் ஏரியாச்சு. மார்னிங் விடிய ஆரம்பிச்சிச்சு. போனவொடனே உட்காந்து நல்லா தூங்கிட்டோம். நைட்லாம் சரியாக சேரில் உட்காந்து தூங்குனதுனால கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கும் இல்லையா, அதனால் அப்புறம் வந்தே பாரத்தில் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் அவங்க கொடுத்த டிஃபன் சாப்பிட்டுட்டு சேஃபாக மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கி எங்கள் ஊர் தேனிக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் என்னுடைய காஷ்மீர் ட்ரிப்போட த்ரோ அவுட் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஏர்போர்ட் பற்றின தெளிவான டீட்டெயில்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குது, ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு, இனிமேல் போகிறவங்களுக்கும் டவுட் வந்தால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். கண்டினியூஸாக நான் அதுக்கடுத்து என்னுடைய ட்ராவல் அண்ட் குக்கிங் விளாக்ஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.